வணக்கம். இன்னைக்கு கீதா சமையலறையில் நம்ம பார்க்க போகிறது தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட் ரெசிபி ரவா லட்டு எப்படி பண்ணலான்னு தான். ஸோ அதுக்கு முதல்ல கடாயில் 1 டம்ளர் பால், கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பால் நல்லா கொதித்து வரணும். ஸோ இப்போ கொதிச்சிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க. அடுத்து ஒரு கடாயில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றி மெல்ட் ஆனதுக்கப்புறமா முந்திரி பருப்பை ஆட் பண்ணிடுங்க. ஸோ முந்திரி பருப்பை நல்லா வறுத்ததுக்கப்புறமா ட்ரை கிரேப்ஸ் கொஞ்சம் சேருங்க. ஸோ இது ரெண்டுமே நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க. ஸோ இதே நெய்யில் நீங்கள் துருவின தேங்காவையும் போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி தேங்காய் சேர்க்காம தான் பண்ணுறேன். உங்களுக்கு தேங்காய் வேணும்னா இந்த டைமில் இந்த நெய்யில் தேங்காய் போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கூட கொஞ்சம் நெய் சேர்த்து 1 கப் ரவா ஆட் பண்ணுறேன். ஸோ ரவாவை சேர்க்குறப்போ சிம்மில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் இருந்தது அப்படின்னா அடி பிடிச்சிரும். அதே மாதிரி ரவாவோட டேஸ்ட்டும் மாறிடும். ஸோ ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. ரவா நல்லா உதிரியாக வர்ற வரைக்கும் நல்லா கிளறிக்கோங்க. ஸோ இதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். 5 மினிட்ஸ் இப்படியே கிளறிட்டே இருந்தீங்கன்னா அந்த ரவா லட்டு சாப்பிட்றப்போ அந்த ரவாவோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நல்லா வறுத்தாச்சு. அடுத்து பவுடர்டு சுகர் 3/4 கப்பு எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் சுகர் 1/2 கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக எடுத்திங்கன்னா 3/4 கப்பு பவுடர்டு சுகர் கிடைக்கும். ஸோ இதை அந்த ரவையோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போயுமே ஸ்டவ்வை சிம்லே வச்சுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு, ட்ரை கிரேப்ஸையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இது போதும். ஸோ இது லைட்டாக ஆறணும், ஆனால் ரொம்பவும் ஆறிடக்கூடாது. ஸோ வாமாக இருக்கும்போதே லட்டு பிடிச்சிடலாம். ஸோ இப்போ ஓரளவு வாமாக இருக்குது. நம்ம மில்க் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணுங்கள். ரொம்ப ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு மாதிரி லட்டு தண்ணி ஆயிரும். ஸோ கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ லட்டு பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கும்போதே லட்டு பிடிச்சிருங்க. அப்படி இல்லைன்னா பிடிக்கிறதுக்கு சரியாக வராது. ஸோ இப்போ லட்டு ரெடி ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படிங்கிறத என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.